109 சங்கீதம் 31வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பார்சத்திலே நிற்பார். தேவன் ஒரு எளியவனுடைய வலது பார்சத்திற்கு வருகிறார். ஏன் என்று சொன்னால், அவனை சிலர் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறார்களாம். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தண்டனை, ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து சீர்படுத்துகிறதல்ல. அதோட ஆக்கினை என்று சொன்னாலே அதோட அந்த கதை முடியுதுன்னு அர்த்தம். அப்படியானால் உலகத்திலே நான் சொல்லுகிறேன், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் நமக்கு எப்படி வரணும்னா, இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு, இப்படியே நம்ம செத்து போயிடுவோம், இப்படியே நம்முடைய காரியம் அவ்வளவுதான் போல இருக்கு, இதுக்கு மேல இதற்கு வேற ஒரு வழி இல்லை, இப்படியே நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்துவிடும். இந்த இப்படியே என்று சொல்லப்படுகிற அந்த ஆக்கினையை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காய், ரட்சிப்பதற்காய் கர்த்தரே நம்முடைய வலது பார்சத்திற்கு வருகிறாராம். அல்லேலூயா.